உறவுகளே வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் சாப்பிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் தக்காளி சாதம், தயிர் பச்சடி சாப்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல உறவுகளே. எங்கள் கணவருக்கும் இன்றைக்கி உடம்பு ஒன்றும் முடியல. இப்போ தான் எனக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சுது. அதான் சரி உங்கள்கிட்ட அப்படியே ஒரு வார்த்தை சொல்லலான்னு நான் வந்திருக்கிறேன். என்னால் கொஞ்சம் பேசக்கூட முடியல. இனிமேட்டுக்கு எல்லாரோட லைவ்லேயும் நான் லைக் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுறேன். என்னோடய கமெண்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் செட் ஹாய் அப்படின்னு வரும்போது அடுத்த மெசேஜ் வரல அப்படின்னா நீங்கள் ஆல் கமெண்ட் கொடுத்து பாருங்கள். என்னோடய கமெண்ட் தெரியும். நான் எல்லாரோடைய ஷார்ட்ஸ்லையுமே போய் நான் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், என்ன பண்ணியிருக்கணும் எல்லா லைவுக்குமே போவேன். ஆனால் என் கமெண்ட் போக மாட்டுது. அது ஏன் போக மாட்டுதுன்னு எனக்கு தெரியல உறவுகளே. இருந்தாலும் நீங்கள் ஆள் கமெண்ட் கொடுங்க. இருந்தாலும் வருத்தப்படாதீங்க. நான் எல்லாத்துக்குமே என் உடம்பையும் கணவர் உடம்பையும் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் லைவுக்கு வர முடிஞ்சாலும் ஷார்ட்ஸில் நான் கண்டிப்பாக கமெண்ட் போடுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு காலையில் உங்கள்கிட்ட பேசலான்னு தான் எடுத்தேன். கணவர் ஃபஸ்ட்டு நம்ம உடம்பை பார்த்துக்குவோம். என்னால் லைவ் போடுறதுக்கு முடியாத காரணமே என் கணவர் தான். இதை அவர் செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் என்னால் முடியும், எனக்கு தெரிஞ்சதை நல்ல விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சேனல் ஆரம்பித்தேன். நான் இனிமேட்டுக்கு தினைக்கும் என்னால் முடிஞ்சதை ஒன்று விட்டு ஒரு நாள் ஷார்ட்ஸ் போடுறேன். இல்லைன்னா தினைக்கும் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஒர்க்கு பர்சனல் வேலையெல்லாம் முடிஞ்சு பார்த்து நான் போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உறவுகளே. என்னன்னு நீங்கள் கமெண்ட் பார்த்து சொல்லுங்கள். என் கணவருக்கு நானும் புரிய வச்சுட்டு கூடிய சீக்கிரம் லைவ் போடுறதுக்கு அனைத்து வேலைகளையும் நான் செய்கிறேன். அவருக்கு எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்னன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.